எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது இந்த விளக்கு தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கு எந்தெந்த குறியீடாக நம்ம உடம்புல செயல்படுது, அது எந்தெந்த தத்துவத்தில் அமைஞ்சிருக்குன்னு அதை பற்றி நான் விளக்க போகிறேன். கொஞ்சம் தெளிவாக ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ காட்ட போகிறது வந்து தாம்பூலத்தட்டு. ஃபஸ்ட்டு தாம்பூலத்தட்டு நம்ம உடம்புல எதை குறிக்குதுன்னா, இடுப்பு சுற்று வட்ட பாதையை தான் நம்ம குறிக்குது இந்த தாம்பூலத்தட்டு. இந்த தாம்பூலத்தட்டை பேஸ் பண்ணி தான், அதாவது இடுப்பை பேஸ் பண்ணி தான் இந்த உடம்பு எல்லாமே நிற்கிது. இந்த கால் வந்து இந்த இடுப்பு பேலன்ஸில் தான் நிற்கிது. அப்போது இந்த உடலை தாங்கி நிற்கிது எதுனா தாம்பூலத்தட்டு, அதாவது இடுப்பு சுற்று வட்டப்பாதை. நம்ம உடம்புல இருக்கிறது இடுப்பு சுற்று வட்டப்பாதை தான் இந்த தாம்பூலத்தட்டாக நம்ம குறியீடாக வழிபடுறோம். அடுத்தது வந்து முக்காடி. இந்த முக்காடி எதற்குன்னா, நம்ம உடம்புல 3 விதமான நாடி நம்ம உடம்புல பாயுது. இதுதான் சிவபெருமான் திருசூலத்தில் வச்சிருக்கிற ஆயுதம். இந்த 3 விதமான நாடி நம்ம உடம்புல பாயறதுனால இதுக்கு பேர் முக்காலி. அதாவது 3 நாடி குறிக்கிறதுனால முக்காலின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த மேலே ரவுண்டாக வட்டமாக வச்சுருக்கிறாங்களா, அது ஏன் தெரியுங்களா? அது நம்மளோட உச்சியில் இருக்கிற துரிய சக்கரம். இந்த சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த சக்கரம் சுரண்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு ஃபுல்லாக இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த இயக்கம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பிரபஞ்சத்தில் ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சுழண்டுக்கிட்டே தான் இருக்குது. நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த சுழற்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, அது துரிய சக்கரம். இது பேர் தான் மகாபாரதத்தில் துரியோதனன் பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சக்கரம் பேர் தான் துரியோதனன். அது பேர் துரிய சக்கரம். மேலே இருக்கிறது விளக்கு. இந்த விளக்கை சுற்றி இந்த விளக்கை சுற்றி வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து யோனி, தலை உச்சியில் யோனி அமைப்பு நமக்குள்ளே இருக்குது. இந்த யோனி அமைப்புக்குள்ளே தான் பிளாக் ஹோல்ன்ற மாதிரி ஒரு குழி வட்டம் இருக்கும். இதுக்கு பேர் தான் முருகன், கிருஷ்ணன்ற பேர். ஏன்னா இந்த இடம் வந்து சுக்கிரம் சேர்த்து எனர்ஜி சேர்க்கிற இடம், குழி. அதாவது ஒரு காற்று சுழற்சி உருவாகும் போது நடுவில் ஒரு பள்ளம் ஒன்று உண்டாகும். அந்த பள்ளம் தான் இந்த குழி. இதுக்கு மேலே தான் உயிராற்றல், நம்ம அரை இன்ச்சில் நம்ம உயிராற்றல் செயல்படுது. இப்போது இந்த உயிராற்றல் செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது எதுனா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த சுக்கிலம் தான் இந்த உயிராற்றலுக்கு செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த சுக்கிலம் தான் பிராணனா, அதாவது காற்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் அலைகளாக வெளியே வந்துக்கிட்டு கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது